வணக்கம். திருமணம் முடிந்த பின்பு உடலுறவு செய்ய இயலாத தம்பதிகளுக்கு வரும் பிரச்சனைகள் என்ன? இது கேட்டிருக்காங்க. 100 பேருக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா அதில் 4 பேர் உறவில் ஈடுபட முடியாத நிலை வரலாம். இது 3ஆம் உலக நாடுகளில் ரொம்ப ரொம்ப காமன். முன்னேறிய நாடுகளில் இந்த மாதிரி இருக்குதுல்ல. ஏன்னா அவங்க ஸ்கூல்ஸ் போகும்போது காலேஜுக்குள்ளே போகும்போதே உறவில் ஈடுபடுறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதில்லை. 3ஆம் உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இது ரொம்ப ரொம்ப காமன். ஒரு 100 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, 100 பேரும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்கன்னா 85 பேர் ஒரு வருட முடிவில் கர்ப்பமாக இருப்பாங்க. மீதம் 15 பேருக்கு குழந்தை இருக்காது. அது இன்ஃபர்டிலிட்டி. 3ஆம் உலக நாடுகளில் 100 பேர் கல்யாணம் பண்ணால் 4 பேர் தாம்பத்திய உறவு கொள்ள இயலாது. அது பாலியல் பிரச்சனை. ஆனால் இது பற்றிய பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால பெரும்பாலான தம்பதிகள் அதில் சண்டை போட்டுட்டு பிரச்சனை ஆகிடும். அது வீடுகளுக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியும் போது அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போய் 4ல் 3 பேர் விவாகரத்து பெற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு இது மிக ஒரு சிக்கலான பிரச்சனை. இதை முற்றிலும் சரி செய்ய முடியுமா தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதை 100% சரி பண்ணிடலாம். இளம் தம்பதிகள், சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுடைய விவாகரத்து 75% இந்த கேசஸ் தான். இதை பற்றிய போதிய அளவுக்கு பிரச்சனை இல்லாதனால அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா, 2 பேர் சேர்ந்து இவர்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகணும். இதை முற்றிலுமாக சில பயிற்சிகள் மூலமாக சரி பண்ண முடியும். இதுக்கான நல்ல மருந்துகள் இருக்குது. சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. நல்ல மருந்துகள், சில பயிற்சிகள் இருக்குது. ஒரு வாரம் 10 நாளில் கூட இதை முழுமையாக சரி செய்ய முடியும். இது அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத நிலைன்னு. ஆண்களுக்கும் இதில் பிரச்சனை இருக்கும், பெண்களுக்குமான பிரச்சனை இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் இதை அணுகணும். பெரும்பாலும் என்ன சிக்கல் வரும்னா, ஆண்கள் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, பயந்து போயிருப்பாங்க. ஒய்ஃபை கூட்டு வராமல் வருவாங்க. சில ரேர் கேஸஸில் நீங்கள் தனியாக ஹஸ்பண்டை மட்டும் ட்ரீட் பண்ணலாம். சக்ஸஸ் ரேட் ஒரு 60% நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா 100% சரி பண்ண முடியும். அதனால் திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத நிலைன்னு சொல்லி அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் ரொம்ப ரொம்ப காமன். 100ல் 4 பேர்னால் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ அதிகமான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். 100% சரியாகக்கூடிய பிரச்சனைகள். இது ஏன் பிரச்சனையாக மாறுதுன்னா, விழிப்புணர்வு, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மருத்துவரை அணுகி இதுக்கான ஆலோசனை பெறணும், தகுந்த மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெறணுன்ற ஒரு புரிதல் இல்லாதனால பெரும்பாலான தம்பதிகள் விவாகரத்து பெற்றுக்கிட்டு போயிடுவாங்க. சில நேரம் இதை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. திருமண உறவு, அந்த தாம்பத்திய உறவு இருக்காது. அப்படியே நீண்ட நாள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு இருக்கவங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, குழந்தை இல்லைன்னு எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் டியூப் பேபி பண்ணி குழந்தை பெற்றுக்குவாங்க. ஒரு குழந்தையின்மை சிகிச்சையும் போய் அதுவும் தப்பு. ஏன்னா இவங்க இயல்பாக இதை சரி பண்ணிவிட்டு கருத்தரிக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் குழந்தை மட்டும் இப்போ அது பிரச்சனை, எல்லோரும் அதுதான் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு செலவு பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் செக்ஸு மறுபடியும் இருக்காது. அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக அது மாறும். இதை 100% சரி செய்ய முடியும். டேக் ஹோம் மெசேஜ் தான். ஒரு 4% திருமணங்களில் உறவு ஈடுபட முடியாது. இந்த பிரச்சனையை முற்றிலும் சரி செய்யக்கூடிய பிரச்சனை. இதை பாலியல் மருத்துவர்கள் அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும். வணக்கம்.